அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் கட்லெட். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு ஃபஸ்ட் முள் கம்மியாக இருக்க மாதிரி மீன் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இதை வேக தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு 1 மினிட் இதை குக் பண்ணால் போதும். ஓவராக குக் பண்ண தேவையில்லை. உருளைக்கிழங்கு ஒரு விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீன் நல்லா ஆறின உடனே ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு முள் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபிஷ் அண்ட் உருளைக்கிழங்கு நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனியன் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதும் கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இது கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போவே நம்ம இதை சேர்த்து வதக்குறனால மீனோட கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும், பெப்பர் 1 டீஸ்பூன், நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கணும், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிம்மில் வச்சு கிளறணும். இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். நம்ம பேனில் போட்டதுக்கப்புறம் தான் மசிச்சு விடணும். இப்போ ட்ரை ஆனதுனால ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்து நல்லா மசிச்சுக்க போகிறோம். நம்ம முன்னாடியே மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு மசாலா பிடிக்காது. ஸோ இதே மாதிரி நீங்கள் மசிச்சுக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். பச்சை மிளகாய் முடிஞ்ச வரைக்கும் மசிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டால் போதும், இல்லைனா ரொம்ப காரமாக இருக்கும். இப்போது நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடணும். இப்போது கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடலாம். இப்போ இந்த ஸ்டஃப் ஒரு சைடு ஆறிட்டு இருக்கட்டும். இதோட கோட்டிங்காக இப்போ ஒரு பவுலில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கணும். அதில் ஒரே ஒரு எக் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 6 கட்லெட் தான் பண்ண போகிறேன். அதனால் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு முட்டை கூட சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ரஸ்க்கு போட்டு ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃப் நல்லா ஆறிடுச்சு. கையில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உதிராமல் நல்லா வரும் கட்லெட்டு. அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணும் பொழுதே நல்லா இறுக்கமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது உடையாமல் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் சர்க்கிளில், ஸ்கொயர் டைப்பில், எந்த டைப்பில் வேணால் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ரஸ்க் பவுடரில் இந்த மாதிரி ஃபுல்லாக கோட்டிங் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதே மாதிரி மற்ற கட்லெட்ஸும் நம்ம கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டால் போதும். நம்ம மற்ற ரெசிபிஸ் பண்ணுற மாதிரி 10 மினிட்ஸ் குக் பண்ணோம், லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு. கோட்டிங் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் குக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்மளோட மற்ற கட்லெட்ஸையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வரைக்கும் இந்த ரெசிபி நீங்கள் டேஸ்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அஸ்.